Hi, welcome children. Next exercise 2.2 ல second sum பாருங்க. Solve 1 by modulus 2x minus 1 less than 6 and express the solution using the interval notation. Find the solution அப்படின்னு கேட்டிருந்தாக்கா நம்ம ஏதோ ஒரு மெத்தட் கொடுக்கலாம். ஆனா பர்டிகுலரா என்ன கேட்டிருக்காங்கனாக்கா using the interval notations கொடுத்திருக்காங்க. Right? Using the interval notations. Okay. Now we'll see. First we'll write the question. The question is 1 by modulus 2x minus 1 is less than 6. Variable term எங்க இருக்கு நம்மளுக்கு denominatorல இருக்கு. First இத numerator எடுத்துட்டு வாங்க. அதுக்கோட ரூல் நமக்கு தெரியும். When a is இது ஏற்கனவே நமக்கு தெரியும் ரியல் நம்பர்ஸ்லயே படிச்சிருப்போம். First introduction partல when a is less than b அப்படினாக்க 1 by a அதோட reciprocal எடுக்கும்போது 1 by a become greater than 1 by a is what greater than 1 by b, right? அப்ப எந்த inequality இருக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. reciprocal எடுக்கும்போதும் inequality reverse ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது இல்ல நெகட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த கான்செப்ட் நமக்கு வந்து தரவா தெரியணும், ரைட்? அப்ப இது வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னாக்கா 2x minus 1 இந்த லெஸ் தென் என்ன நமக்கு கிரேட்டர் தென் 6 ஓட ரெசிப்ரோக்கல் 1/6, ரைட்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு? ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே படிச்சதா when x is greater than r இல்லையா? இது நம்ம ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி படிச்சோம் இல்லையா? modulus of x is greater than r அப்படினாக்க நமக்கு என்ன ரூல் தெரியும்? நம்ம x is greater than r or x is less than minus r ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோல. அது அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். x is greater than r னாக்க x will be greater than r or x will be what less than minus r னு தெரியும். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்க யூஸ் பண்ணோம் அப்படினாக்க என்ன கிடைக்கும் பாருங்க. 2x minus 1 இந்த modulus sign remove பண்ணாக்க 2x minus 1 is greater than 1/6 or 2x minus 1 less than minus 1/6. This will be the அதாவது இந்த modulus sign நம்ம remove பண்ணியாச்சு. இப்போ இந்த inequality நம்ம சால்வ் பண்ண தெரியணும். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ 2x is greater than 1/6 plus 1 or இங்கே அதே மாதிரி 2x is less than minus 1/6 plus 1. இங்க 2x இதுக்கு LCM எடுத்தோம்னாக்க what will be the LCM? 6 will be the LCM 1 plus 6 or here we have what 2x less than the LCM will be what 6 minus 1 plus 1 into 6, that is 6. Now simplify. After simplifying what will you get? 2x is greater than 7/6 or 2x will be less than 5/6 இல்லையா? minus 1 plus 6 that become 5/6. Therefore x is greater than 7/12. I am dividing by what a positive number. 2 இந்த பக்கத்துல வரும். அப்ப dividing by what a positive number. அப்ப inequality change ஆகாது. Or here x is less than 5/12, right? அப்ப x is less than 5/12 and x is greater than 7/12. இப்போ இத நான் நம்பர் லைன்ல நோட் பண்ணனா எப்படி வரும்னு பாருங்க. then you will have the idea how to write in the interval form. இப்போ இங்க வந்து infinity, this is minus infinity, here we have what 0 somewhere in the middle we'll take 5/12 இங்க இருக்கும் 5/12 இல்லையா? கம்பேர் பண்ண தெரியலையா ரெண்டு ஃபிராக்ஷன்ஸ்? இது வந்து 7/12 இங்க இருக்கும். அப்ப x is greater than 7/12. x is greater than 7/12 நாக்க which is the region? 7/12 விட greater அப்படினாவே இந்த சைடு, right? next x is less than 5/12 நாக்க இந்த சைடு, right? அப்போ this as a solution. அப்போ இது எப்படி நம்ம இன்டர்வல் ஃபார்ம்ல எழுதலாம்? क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? இன்டர்வல் ஃபார்ம்ல இத எழுத சொல்லிருக்காங்க. அப்ப இது இன்டர்வல் ஃபார்ம்ல we must able to write. See how to write in the interval form. How to write in the interval form? That is x belongs to minus infinity to 5/12. 5/12 எந்த bracket போடுதுன்னு பாருங்க. 5/12 strictly less. அப்போ open interval union. Then again what? 7/12 to infinity. இதுவும் open. 7/12 பாத்தீங்கன்னாக்க ஈக்குவல் இல்ல, இங்க ஈக்குவல் சைன் இருந்தாக்க க்ளோஸ் பிராக்கெட் போடலாம், ஸ்கொயர் பிராக்கெட். அங்க எல்லாத்துக்கும் நம்ம ஜஸ்ட் ஓபன் பண்ணலாம். திஸ் இஸ் த ஆன்சர், ரைட்? ஓகே. நவ தி நெக்ஸ்ட் இஸ் சம். அப்ப இன்டர்வல் give the answer in the interval form நாக்க this we call as what? The interval form.
Third sum பாருங்க, solve minus 3 mod x plus 5 less than or equal to minus 2 and graph the solution set in a number line. அப்ப இதோட இங்க சொல்யூஷன் எப்படி கொடுக்க சொல்றாங்கனாக்கா நம்பர் லைன்ல மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு மூணு வகையில கொடுத்திருக்கோம். அதாவது இதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுக்க தெரியும். Then we can give in interval and also we know what in number line. அப்ப இங்க நம்பர் லைன்ல கேக்குறாங்க ஆன்சர். அப்போ we'll see how to give. Okay. First, as I told earlier, first write the question minus 3 mod x plus 5 is less than or equal to minus 2. This is a question. Keep the mod x term alone on the left side. மத்த எல்லாத்தையும் one by one you take to that side. அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 3 minus 3 mod x is less than or equal to minus 2 minus 5. That is minus 3 mod x is less than or equal to minus 7. Right, now we can remove we can change the sign first. If I change the sign, 3 mod x is greater than or equal to 7. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், when we change the sign, the inequality get reversed. அப்ப less than என்ன நம்மளுக்கு greater than ஆயிடுச்சு. 3 mod x is what? Greater than 7. Therefore, mod x is greater than or equal to 7 by 3. Right? அப்ப 7 by 3. அந்த 3 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அப்ப we know the result. What is the property? Modulus of x is greater than r. இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க we know the result. Whenever modulus of x is greater than r, what is the result? X is greater than r is equal to r, or x is less than or equal to minus r. இதுதான் the result. அந்த result apply பண்ணுங்க. அந்த result, அந்த property நம்ம apply பண்ணனாக்க see what will you get? We'll be getting x is greater than 7 by 3. When you remove modulus sign, or x is less than minus 7 by 3. X is greater than 7 by 3 or x will be what? Less than minus 7 by 3. Right? அப்ப x is greater. இது எதுல கேக்குறாங்க? On the number line. Number line எழுதுறதுக்கு முன்னாடி just okay, we can write as interval or number line ல வேணும் அப்படினாக்க number line ல we can mark easily. See this one plus infinity and this is what? Minus infinity. Here we have what? 0. Minus 7 by 3 அப்படினாக்க here we'll have what? Minus 7 by 3 plus 7 by 3. Now the same distance here somewhere here 7 by 3. Rough diagram, that's all. 0 minus 7 by 3 plus 7 by 3 I marked. Now x is greater than minus 7 by 3. அப்ப x is greater than minus 7 by 3 னா எந்த பக்கம் இருக்கு நம்மளுக்கு? It comes this side minus. X is greater than 7 by 3 னா 7 by 3 விட greater அப்படினாவே right side, including 7 by 3. பாருங்க equal இருக்கு பாருங்க, equalக்கு தொட்டு including this 7 by 3. இந்த 7 by 3 point include பண்ணிக்கிறோம். Then all these points, right? Okay, till infinity, right? This is what it is. Then other one, r x is less than minus 7 by 3. Less than அப்படினாக்க this side, less than left side of minus 7 by 3, and also what? Equal to. Then this also to be included minus 1 by 3, and just what? All these points. Therefore, this is what? The real number ல நம்ம வந்து solution கொடுத்திருக்கோம். Suppose if the question is what? Write the answer in terms of intervals அப்படினாக்க last question பார்த்தோம் இல்லையா, எப்படி எழுதணும் நம்ம இதுக்கு ஆன்சர்? X belongs to minus infinity to minus 7 by 3. எந்த bracket போனா நம்ம? It is included equal to upper closed bracket union. Again here 7 by 3 is included upper closed bracket 7 by 3 to infinity. அப்ப infinity போடும்போது நம்ம open பண்ணலாம். The brackets are very important. Anyhow, this is the last line is what? Even if I don't write the last line, we'll get the full mark. The question is give the answer in terms of number line. அப்ப number line மட்டும் எழுதுனாவே நம்ம போதும். But anyway, we'll learn how to write in number line form, அப்புறம் in interval or in descriptive form. எப்படி கேட்டாலுமே we must be able to write. Right? Okay. Now we'll go for the next question. See the next question. Solve 2 modulus of x plus 1 minus 6 less than or equal to 7 and graph the solution set in the number line. இதை solve பண்ணி give the answer in terms of a number line ல solution set வந்து represent பண்ண சொல்றாங்க. Right? Okay. As I know earlier, 2x plus 1 minus 6 less than or equal to 1. The modulus term மட்டும் இந்த பக்கம் நிறுத்திட்டு next you bring all the term to this side. என்ன பண்ணலாம் நம்ம? Twice of modulus x plus 1 is less than or is equal to, I can bring this 6 this side. Shall I write directly? 7 plus 6, 13. Next is modulus of x plus 1 is less than or is equal to 13. I am bringing the positive. I am dividing by what? To a positive number.
Positive number divide பண்ணும்போது inequality remains unchanged, unaltered, right? Okay. Negative number divide பண்ணும்போது less than நமக்கு greater மாறிடும். இப்போ x plus 1. Now what is the result here? The property, the first property, what we have seen, modulus of x is less than or equal to r, then x value will be less than or equal to r and greater than minus r. Greater than r இருந்தாக்க ரெண்டு பிரான்ச்சா வரும் ரிசல்ட். x is greater than minus r and x is less than minus r. இங்க x is less than இருக்கும்போது இதான் ரிசல்ட். Okay, you must be thorough with the result. Suppose இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க, see what we get. We will be getting x plus 1. This is what? X plus 1. This is less than 13 by 2 r. This will be greater than minus 13 by 2. Right? Okay. X plus 1 irukku, we must bring 1 here. That is, we have to subtract 1 from each term. Then we'll be getting what? Minus 13 by 2. And the 1, if I bring this side, this become what? Minus 1 less than or is equal to x plus 1 minus 1. That become what? X less than or is equal to 13 by 2 minus 1. From each term, from each letter, from each, what is that? S side, subtract 1. Then minus 13 by 2 minus 1. Here x plus 1 minus 1, that become x, and 13 by 2 minus 1, right? If I simplify, that becomes the answer. If I take LCM, what will be the LCM now? 2 is the LCM, minus 13 minus 2. Less than or is equal to x less than, here what is the LCM? 2 is the LCM, 13, 1 into 2 is what? 2. Therefore, answer is what? Minus 15 by 2. Therefore, the answer will get as what? Minus 15 by 2 less than or is equal to x less than 13 minus 2 is what? 11 by 2. This is the answer. Right? This can be written in terms of interval or in terms of number line. Here, what is the question? The question is what? The write the graph, the solution in the number line. Therefore, we have to give the answer in terms of what? Number line. See, how can I give in number line? See, number line, if I draw here first the number line. This is minus infinity and this is what? Plus infinity. Here somewhere we'll take what? 0. Minus 15 by 2. That is this side. Minus 15 by 2. Okay. 11 by 2. That will be what? On the right side of this one. Therefore, somewhere here I'll take 11 by 2. Right? Okay. X is greater than, x value will be what? Greater than minus 15 by 2. It's on the right side of 15 by 2. This side. And also x is less than 11 by 2 on this side. Therefore, this between what? These two. 15 by 2 ko, minus 15 by 2 ko, 11 by 2 ko, in between we can have. Understood? Whether these two numbers are included? Yes, sure. Less than or equal to. Here also we have less than or is equal to. Therefore, including minus 15 by 2 and including 11 by 2. This is the required interval. Right? Okay. Suppose the answer is, write the answer in terms of intervals. Intervals nu keta nama eppadi eludalam? X belongs to open interval or closed interval. It is closed interval. Equal sign we have including. Therefore, minus 15 by 2 to what? 11 by 2. Right? In the number of maathi edukudadu. Negative will be what first? That is smaller number is what first. Then what? Minus 15 by 2 to what? 11 by 2. Right? This is the answer for this question. Right? Okay. Now we will go for what? The next question. See the next question. Solve 1 by 5 modulus 10x minus 2 is less than 1. Okay. 1 by 5 modulus of 10x minus 2 less than 1. This is a question. Okay. As I told you earlier, first we have to keep only the modulus term alone this side. Therefore, take this 1 by 5 to this side. Then what will we get? Modulus 10x minus 2 is less than, if I taking 5 to that side, it will become 1 into 5 is what? Its reciprocal will go. That become what? 5. Right? Okay. Next. Now we have what? This form. Modulus x is what? Less than r. What is modulus of x is less than r? This is what? X will be less than r or greater than what? Minus r. This is a question. Therefore, 10x minus 2. This is what? Less than or 5 or greater than minus 5. Right? Okay. Now minus 2 must be removed first. Therefore, add plus 2 together. Therefore, I will be getting what? Minus 5 plus 2 less than 10x. Minus 2 plus 2, that get cancelled. Here we will get what? 5 plus 2. Right? Okay. Now minus 5 plus 2. What is minus 5 plus 2? That is, yes, minus 3. That is what? Minus 3 less than
10x less than 5 plus 2 is what? 7. Now this 10 must be removed. Therefore divide through by what? 10. We are dividing by what? A positive number. Therefore inequality remains same. Minus 3 by 10 x less than 7 by 10. Right? Okay. Therefore this is the answer. See whether they asked anything, give the answer in the number line, anything like such that. They did not ask anything. Therefore we can leave the answer here itself. Nothing wrong here. X is, or if you are particular, we want to give the answer in terms of interval. Therefore how can I give here? X belongs to minus 3 by 10. Left side we have smaller number. Right side what? 7 by 10. That's a greater number. And also strictly less than. Therefore open interval minus 3 by 10 to 7 by 10. If I want to represent this one on the number line, that also can be done. Yes? Right. Very good. Next we will go for the next system. See the next question. Solve 5x minus 12 is less than minus 2. That is modulus of a number is less than a negative number. Less than a negative number என்ன இருக்கும் நம்மளுக்கு? கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். பாருங்க, listen. Just I explain. Minus 2 is somewhere here. Suppose if I represent on the number line, you understand easily. See minus 2. 0 is here and minus 2 is here. Minus 2 இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 5x minus 2 is less than minus 2. What is the meaning? Less than minus 2. This is the portion, right? அப்போ what is it possible first? What will be actually the modulus of any number? Modulus of any number will be what? Always greater than 0 தான் இருக்க முடியும். 0 க்கு right side தான் இருக்கும். Modulus of any number will be what? Always greater than 0. But modulus of no number will be what? Less than 0. ஆனா இங்க less than minus 2 கொடுத்திருக்காங்க. அப்ப is it possible? It is not at all possible. It is not at all possible. Therefore modulus of, first write the question, 5x minus 12 is less than minus 2. It is not possible. It is not possible. Not possible. Now what is the solution? Therefore there is no solution. இதுக்கு answer இல்ல. Therefore no solution I can write. தீர்வுகள் இல்லை. No solution. Right? Okay. இப்போ இந்த point கூட, if I write this point also in the property, that will be what? Easy for us. Right? Okay. இந்த property ஏற்கனவே ஒரு line எழுதிருக்கு இல்லையா? அந்த property we will see and then we can write this also. Right? Okay. இந்த property இங்க எழுதிருக்குமா? இந்த வீடியோல நம்ம படிச்சோமா அந்த property பத்தி நம்ம? Right? Yes, I think we did not study. Okay, and the property we can write here. What we can do here? See the property. This property also you can remember. If you remember directly, we can write. Whenever modulus of x is less than a negative number, the solution x, there is no solution we can write. X will not be less than a negative number. X will not be less than what? 0, right? X is less than negative number, or x is less than modulus of x is less than 0. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி கொடுத்தாவே நேரத்துல நம்ம we can write no solution. No solution I can write. Right? This is the answer. இந்த ரிசல்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க we can write easily the answer. Right? Okay. By this exercise get over, I think. Yes. Thank you, children.